21ஆம் நூற்றாண்டின் வியாபார உலகம் கண்ட வித்தகன், காற்றை கூட விலையிட்டு நியாயமான வழியில் விற்று தள்ளும் வியாபார விஞ்ஞானி ஹாவர்ட் ஹூஸ், ஜான் டி ராக்ஃபெல்லர் மற்றும் ஸ்டீவ் ஜாப் ஆகியோரது திறமைகளை ஓரிடத்தில் கலந்து அதில் மனிதனாக உருவமெடுத்தாற்போல் இன்று வரை விஞ்ஞான தொழில்நுட்ப உலகில் தனக்கென்று ஒரு ஆசனத்தை பிடித்துக் கொண்டுள்ளார். ஐரோப்பாவின் மறுமலர்ச்சி காலத்திலும் கைத்தொழில் புரட்சிக்கு பின்னரும் எவ்வாறு அக்கால விஞ்ஞானிகள் உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்புடன் செயற்பட்டனரோ அதே போலவே இன்றைய கதையின் நாயகனும் 21ஆம் நூற்றாண்டில் அதனை செய்து காட்ட விரும்புகிறார். மனிதனையும் சூழலையும் ஒரு சேர பாதுகாத்து அதே நேரம் மனிதனின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான கண்டுபிடிப்புகளை சிறந்த ஒரு அணியுடன் சேர்ந்து உருவாக்குவதன் மூலம் மனிதனின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு தேவையான விதைகளை விதைத்துள்ளார். இவ்வளவிற்கும் ஒரு காலகட்டத்தில் அவரிடம் தங்கும் இடத்திற்கு வாடகை கட்ட தேவையான அளவு பணம் கூட இருந்திருக்கவில்லை. இதன் காரணமாக ஆரம்ப காலகட்டங்களில் குறைந்த வாடகை பெறப்பட்ட அலுவலகத்திலேயே தங்கி அலுவலக மேசையிலேயே உறங்கி வாழ்ந்தார் என்றால் நம்ப முடிகிறதா? சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக காணப்பட்ட அதேவேளை பிற்காலத்தில் அவரால் நடத்தி முடித்து வைக்கப்பட்ட பல்வேறு எண்ணக்கருக்கள் ஆரம்பத்தில் அவரது நண்பர்கள் உறவினர்களினாலேயே நிராகரிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு தொழில்கள், பல்வேறு கண்டுபிடிப்புகள் என அவரது நாட்கள் சுழன்றாலும் நீண்டகால இலக்காக மனித குலத்தின் வாழ்க்கை முறையை இலகுபடுத்த வேண்டும், பூமியை தாண்டி மனிதனின் நாகரிகம் ஏனைய கிரகங்களுக்கும் அதாவது செவ்வாய் கிரகம் செல்ல வேண்டும் என அவருடைய எண்ண ஓட்டங்கள் தற்கால மனிதனால் நினைத்து கூட பார்க்க முடியாத அசாத்தியமான பல செயல்களை செய்ய தூண்டியது. இன்றைய எமது நிகழ்ச்சியின் நாயகன் உலகின் முன்னணி பணக்காரரும் தொழில்நுட்ப உலகின் ஜாம்பவானுமாகிய இலான் மஸ்க் என்பவர் பற்றியதாகும். இலான் மஸ்க் 1978ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி தென்னாப்பிரிக்கா நாட்டின் பிரிட்டோரியா மாகாணத்தில் பிறந்தார். தாய் உணவு கட்டுப்பாடு ஆலோசகராகவும் தந்தை பொறியியலாளராகவும் கடமையாற்றி வந்தனர். இலான் மஸ்கிற்கு தகவல் தொழில்நுட்ப துறையில் மீதான ஆர்வம் இன்று நேற்று வந்ததல்ல. அவரது சிறு வயது முதலே இலத்திரனியல் உபகரணங்கள் மீது அதிகரிக்க தொடங்கிவிட்டது. கை செலவுக்கு கிடைத்த பணம் அனைத்தையும் சேமித்துக் கொண்டு தனது 10வது வயதிலேயே சிறிய கணனியொன்றை தனது தேவைகளுக்காக அவர் கொள்வனவு செய்திருந்தார். சரியாக 2 வருடங்கள் கழித்து அவரது கணனி விளையாட்டான பிளாஸ்டர் அவருக்கு $500 வருமானமாக பெற்று தந்தது. இதற்கிடையில் சுயமாகவே கணனி குறியாக்க தொழில்நுட்பத்தை கற்றறிந்திருந்தார் சிறுவன் இலான் மஸ்க். இந்த காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்காவில் இளைஞர்கள் அனைவரும் இராணுவத்தில் கட்டாயமாக சேவையாற்ற வேண்டும் என்ற சட்டம் இருந்தது. இராணுவத்தில் கடமையாற்றுவது பற்றி இலான் மஸ்கிற்கு எந்த ஒரு தயக்கமும் காணப்படவில்லை. ஆனால் கருப்பின மக்கள் மீது வன்மத்தை கட்டவிழ்த்துவிட்ட இந்த அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் இராணுவத்தில் கடமையாற்றுவது என்பது தனது கொள்கைகளுக்கு எதிரானதாக இருக்கும் என இலான் மஸ்க் கருதினார். தனது அதீத கணனி மற்றும் தொழில்நுட்ப ஆர்வத்திற்கு தீனி போடும் இடமாக ஐக்கிய அமெரிக்கா இருக்கும் எனவும் தீர்மானித்தார். நேரடியாக ஐக்கிய அமெரிக்காவை சென்றடையாமல் முதலில் தனது தாயின் தாய்நாடாகிய கனடாவிற்கு குடிபெயர தீர்மானித்தார். பிரிட்டோரியாவிலிருந்து பாடசாலை கல்வியை முடித்துக்கொண்டு கனடாவிற்கு சென்று குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பட்டப்படிப்பை தொடர்ந்தார் இலான் மஸ்க். கனடாவை நோக்கிய இந்த பயணம் அவ்வளவு இலகுவானதாக இருந்திருக்கவில்லை. கடுமையாக உழைத்து பகுதி நேர வேலைகள் செய்து அதன் மூலம் பெறப்பட்ட வருமானத்திலேயே கனடா நாட்டிற்கு சென்றார் இலான் மஸ்க். பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டே பகுதி நேர வேலை படிப்பு, புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வதற்கான ஆர்வம் என நாட்கள் நகரத் தொடங்கியது. சிறிது நாட்களின் பின்னர் அவரது கனவான அமெரிக்க தேச வாழ்க்கை நனவாகியது. தனது பட்டப்படிப்பின் இறுதி ஆண்டுகளை பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திற்கு மாற்றினார். இதன் மூலம் அமெரிக்காவில் தங்கி படிக்கும் வாய்ப்பையும் அவர் பெற்றுக்கொண்டார். 2 வருடங்களின் பின்னர் விஞ்ஞான மற்றும் வியாபார முகாமைத்துவம் ஆகிய 2 துறைகளில் பட்டமும் பெற்றார். புத்தகங்கள் படிப்பதில் அதிக நேரத்தை செலவிடும் இலான் மஸ்க் டக்ளஸ் ஆடம்ஸின் தி ஹிட்ச் ஹைக்கர்ஸ் கைட் டு கேலக்ஸி எனும் புத்தகத்தை படிக்க தொடங்கினார். இந்த புத்தகத்தின் படி மனித வாழ்க்கை, பிரபஞ்சம் மற்றும் ஏனைய அனைத்து விடயங்களுக்குமான விடைகளை தேடுவதற்கான அதிவிசேடமான கணனியொன்றை உருவாக்குதல் பற்றி ஆலோசிக்கிறது. 7.5 மில்லியன் ஆண்டுகள், கோடிக்கணக்கான வேறுபட்ட கணக்கீடுகளுக்கு பின்னர் 42 எனும் விடையை கணனி வெளிப்படுத்துகிறது. சுயமாக சிந்திக்கும் திறன் கொண்ட அந்த கணனி அந்த விடைக்கு மேலதிகமாக கேள்வி கேட்பவரை சில எதிர்கேள்விகளும் கேட்கிறது. உண்மையை கூற வேண்டுமென்றால் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்பதே உனக்கு தெரிந்திருக்கவில்லை என கேள்வி கேட்ட மனிதனை நோக்கி தனது எதிர் கருத்துக்களையும் முன்வைத்தது. புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள இந்த பகுதி இலான் மஸ்கின் மூளையில் மின்குமிழை ஒளிர செய்தது.
இது பற்றி பின்னாட்களில் இலான் மஸ்க் குறிப்பிடும்போது இந்த சொற்றொடர் மிக முக்கியமான ஒரு கருத்தை விளங்க செய்கிறது. பல நேரங்களில் விடையை விட அதற்கான கேள்வியை கேட்பது மிகவும் சிரமமான காரியமாக உள்ளது. பல்கலைக்கழக படிப்பை முடித்துக்கொண்டு வெளியே வந்த இலான் மஸ்க் பேரளவு உலகத்தில் தான் கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன என்பதை 100% அறிந்திருக்கவில்லை எனினும் அவரது ஆழ்மனதில் குறிப்பிட்ட 3 துறைகள் அதிகமான ஈடுபாட்டை கொண்டிருந்தது. இணையம், மாசுபாடு குறைந்த சக்தி மூலங்கள் மற்றும் அண்டவெளி ஆகியவையே அந்த 3 ஆகும். 1995ஆம் ஆண்டு ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் எரிசக்தி தொடர்பான முதுமானி பட்டப்படிப்பை ஆரம்பித்தார் இலான் மஸ்க். எனினும் 2 நாட்கள் மட்டுமே பல்கலைக்கழகம் சென்றிருந்த நிலையில் முதுமானி பட்டப்படிப்பை கைவிட்டு தனது முதலாவது வியாபாரத்தை தொடங்குவதற்கு தீர்மானித்தார். அவர் தேர்ந்தெடுத்த விஞ்ஞானத்துறை பற்றியோ எரிசக்தி பற்றியோ இலான் மஸ்க் சந்தேகம் எதுவும் கொண்டிருக்கவில்லை. என் இனம் முன்னேறி வரும் இணைய கலாச்சாரம் தான் விரும்பும் மாற்றத்தை உலகில் ஏற்படுத்தும் அதேவேளை அதிகப்படியான வருவாய் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் நம்பினார். தனது சொந்த தொழிலை தொடங்கி அதேவேளை வெளிச்சந்தையில் நடக்கும் நிகழ்வுகளையும் அவதானிக்க தொடங்கியிருந்தார். பல்வேறு புதிய பழைய நிறுவனங்கள் தமக்கென தனியாக இணையதளம் ஒன்றை உருவாக்க தொடங்கியிருந்தன. கையால் எழுதப்பட்டிருந்த பல்வேறு ஆவணங்களும் டிஜிட்டல் முறையில் கணனிக்கு பதிவேற்ற வேண்டிய தேவை அங்கு உருவாகியிருந்தது. இந்த பிரச்சனையை அவர் ஒருவர் இருக்கிறாரோ அவரே இந்த போட்டியில் சாகச வெற்றியாளராக அறியப்படுவார்கள். உடனடியாக தனது தம்பி கிம்பலுடன் சேர்ந்து பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் மென்பொருள் ஒன்றை வடிவமைத்து காட்டினார். கணனி பயன்பாடு சிறிதளவே அதிகரித்து இருந்த அந்த காலகட்டத்தில் இது போன்றதொரு முயற்சி தற்கொலைக்கு சமனானதாக பார்க்கப்பட்டது. அதிகப்படியான நிச்சயமற்ற தன்மை சிறிதளவு பயத்தை இளைஞரான இலான் மஸ்கின் மனதில் விதைத்திருந்தது. இலான் மஸ்கின் புதிய செயலி Zip2 என அழைக்கப்பட்டது. I still had my core programming skills, so I was able to write the software needed for the first company. பயனாளர்கள் தமக்கு தேவையான விடயங்களை இங்கு தேடி பெற்றுக்கொள்வதற்கும் விளம்பரங்களை பதிவு செய்வதற்கும் மேலும் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கும் வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சொந்த தொழிலில் ஆரம்ப காலகட்டம் இலகுவானதாக அமைந்திருக்கவில்லை. அவருக்கென்று சொந்தமாக வீடு ஒன்றையும் அலுவலகம் ஒன்றையும் வாடகைக்கு அமர்த்தும் அளவிற்கு போதிய அளவு வருமானமும் இருந்திருக்கவில்லை. இதனால் அலுவலகமாக பயன்படுத்த பெற்றுக்கொள்ளப்பட்ட சிறிய அறையிலேயே அவரும் தங்கினார். இலான் மஸ்கின் முதற்கட்ட வெற்றி இனிதே நடந்தேறியது. ஆம், அவரது மென்பொருள் மக்களை இணைக்கும் கருவியாக செயற்பட தொடங்கியிருந்தது. சிகாகோ ட்ரிபியூன் அண்ட் நியூயார்க் டைம்ஸ் போன்ற நிறுவனங்கள் இலான் மஸ்கின் இணையதளத்தில் பதிவு செய்து தமது விளம்பரங்கள் பற்றிய அனைத்து விடயங்களையும் காட்சிப்படுத்தியிருந்தது. 1999ஆம் ஆண்டில் Zip2 நிறுவனத்தின் இணையதள முகாமை இணைய பராமரிப்பு சேவைகளை பெற்றுக்கொள்ள மொத்தமாக 200 இணையதளங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த நேரத்தில் Zip2வின் வளர்ச்சியை தெரிந்து கொண்ட சிட்டி சர்ச் எனும் நிறுவனம் ஒன்றிணைந்து செயற்பட விருப்பம் தெரிவித்தது. எனினும் வியாபார ரீதியான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து இந்த இணைவு கைவிடப்பட்டது. சிறிது காலத்தின் பின்னர் பல்தேசிய கணினி நிறுவனமான காம்பேக்ட் கம்ப்யூட்டர்ஸ் வியாபார உலகமே ஆச்சரியப்படும் வகையில் உருவாக்கப்பட்டு வெறும் 4 வருடங்களேயான Zip2 கோர்ப்பரேஷனை 341 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விலைக்கு வாங்கியது. 28 வயதையாகி இருந்த இலான் மஸ்க் இப்போது பல கோடி டாலர்களுக்கு சொந்தக்காரரானார். I made I think about 21 or 22 million dollars as a result of that, which was a phenomenal amount of money for me. வெறும் 4 வருட உழைப்பின் பயணத்தை ஒரே ஒரு வியாபார பரிவர்த்தனைக்கு பல கோடி டாலர்களை சம்பாதித்த போதும் இலான் மஸ்க் இதனை முடிவாக கருதவில்லை. மாறாக இதையே தனது நீண்ட தூர பயணத்தின் முதல் அடியாகவும் கருதினார். காம்பேக்ட் கம்ப்யூட்டர்ஸுடன் செய்த வியாபார ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட பேனாமை ஈரம் காயும் முன்பே தனது அடுத்த கட்ட வியாபார முன்னேற்றத்தை தொடங்கினார் இலான் மஸ்க். X.com என்ற வியாபார பெயரில் தனது அடுத்த நிறுவனத்தை ஆரம்பித்தார். இலான் மஸ்கின் வியாபார திட்டமானது உலகின் முதலாவது இணையவழி வங்கி சேவையை 100 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் ஆரம்பிப்பதாகும். இந்த நிறுவனத்தின் இலக்கு முறைசார் வங்கி சேவையொன்று தரக்கூடிய அனைத்து விதமான சேவைகளை வழங்குவதுடன் அதற்கு மேலதிகமாக சிறப்பம்சமாக வாடிக்கையாளர்கள் தமது மின்னஞ்சல் முகவரி மூலம் பாதுகாப்பான முறையில் பணத்தினை செலுத்தவும் பெற்றுக்கொள்ளவும் வசதிகளை ஏற்படுத்துவதாகும். X.com தனது வியாபார நடவடிக்கைகளை ஆரம்பித்த முதல் வருடத்திலேயே சிறந்த லாபத்தை ஈட்டியது. இதன் பலனாக மற்றுமொரு கணனி பண பரிவர்த்தனை நிறுவனமாக கான்ஃபினிட்டியுடன் வியாபார சேர்க்கையில் ஈடுபட்டு தனது நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியது. 2001இல் இடம்பெற்ற இந்த வியாபார கூட்டிணைவுக்கு பின்னர் இரு நிறுவனங்களும் இணைந்து பேபல் என்ற ஒன்றை நிறுவனமாக உருவாக்கியது. கான்ஃபினிட்டி நிறுவனத்தின் ஸ்தாபகர்களான பீட்டர் தியல், மேக்ஸ் லெவ்சின் மற்றும் இலான் மஸ்கின் ஒன்றிணைந்த முடிவாக
முறைசார் வங்கி வழங்கும் நிதி சேவைகளை கைவிட்டு சாமானிய மக்களை கவர்ந்தெழுக்கும் வகையிலான புதியதொரு நிதி பரிமாற்ற வசதியை வழங்குவதற்கு தீர்மானித்தனர். பேபல் செயலியை தமது தொடர்பாடல் கருவியில் வைத்திருக்கும் இரு நபர்கள் அதன் மூலம் தமக்கிடையே பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய வசதியை அவர்கள் அறிமுகம் செய்தனர். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சேவையை நடைமுறைப்படுத்துவதற்கு விண்டோஸ் தொழில்நுட்பத்தில் இயங்கும் கணினிகளின் தேவை அவசியமாக காணப்பட்டது. நிறுவனத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அதன் தலைமை செயல் அதிகாரியாக இலான் மஸ்க் செயற்பட்டார். இதன்போது இந்த புதுவிதமான மின்னஞ்சல் மூலமான கொடுப்பனவு முறையை உலகின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு செல்லும் விதமாக பல சலுகைகளை அவர் அறிவித்தார். ஏற்கனவே நிலை பெற்ற நிறுவனங்களை விடவும் அவரது அறிவிப்புகள் புரட்சிகரமாகவும் இருந்தன. புதிதாக திறக்கப்படும் ஒவ்வொரு கணக்கிற்கும் $20 இலவசமாக வழங்கப்பட்ட அதேவேளை நண்பர்களை பரிந்துரைக்கும் போது ஒவ்வொரு பரிந்துரைகளுக்கும் மேலதிகமாக $10 வழங்கப்பட்டன. 2 மாதங்களுக்குள்ளாகவே 1,00,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் இந்த புதிய வசதியை பயன்படுத்துவதற்காக பதிவு செய்திருந்தனர். உலக அளவையில் இந்த எண்ணிக்கை சிறிதளவாக தோன்றினாலும் அக்காலகட்டத்தில் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளின் பயன்பாடு 0 என்பதனையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நிறுவனம் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் முகாமைத்துவ ரீதியில் பல்வேறு பிரச்சனைகள் எழத் தொடங்கின. இலான் மஸ்கின் முகாமைத்துவ பண்பு சர்வாதிகார ரீதியில் இருப்பதாக ஏனையோர் கருதவும் தொடங்கினர். இலான் மஸ்கின் வியாபார பங்காளர்களான தீவ் மற்றும் லெவ்சின் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். நிறுவனத்தின் அனைத்து செயற்பாடுகளிலும் தன் பங்கு இருக்க வேண்டுமென்ற இலான் மஸ்கின் அதீத தலையீடு அவர்களை வெறுப்பிற்கு உள்ளாக்கியது. எத்தகைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, எவ்வாறு நிறுவனத்தை பிரபல்யப்படுத்துவது, சந்தைப்படுத்துவது, நடவடிக்கைகளின் ஒழுங்கமைப்பு, ஆட்தேர்வு என அனைத்திலும் இலான் மஸ்க் தன் பங்கை உறுதி செய்ய விரும்பினார். இந்நிலையில் நிறுவனத்தில் நிலவிய இந்த எதிர்ப்பை பயன்படுத்தி இலான் மஸ்க் வெளிநாடு முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக கரை கடந்து சென்றிருந்த போது மற்றைய இரு வியாபார பங்காளர்களும் அவரை பதவியிலிருந்து நீக்கினர். கம்பெனி நிர்வாக சபை இலான் மஸ்கை தலைமை செயல் அதிகாரி பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அந்த இடத்திற்கு தியலை நியமித்தது. முகாமைத்துவ பிரச்சனை ஏற்பட்டாலும் நிறுவனத்தின் செயற்பாடுகள் மற்றும் வளர்ச்சியில் எதுவித பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கவில்லை. மேலும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் சேர்க்கப்பட்டு நிறுவன மதிப்பும் விண்ணை எட்டியது. இறுதியாக இணையவெளி சந்தைவெளி நிறுவனமான ஈபே $1.5 பில்லியன் எனும் மாபெரும் தொகைக்கு பேபல் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த உரிமையையும் விலைக்கு வாங்கியது. நிறுவனத்தின் முதன்மை பங்காளரான இலான் மஸ்க் இதன் மூலம் $156 மில்லியன் தனி லாபமாக பெற்றுக்கொண்டார். பேபல் நிறுவனத்தின் விற்பனைக்கு முன்னதாகவே தனது அடுத்த கட்ட வியாபார நடவடிக்கைக்கு தேவையான ஆயத்தங்களையும் மேற்கொண்டிருந்தார் இலான் மஸ்க். இங்குதான் இலான் மஸ்கின் சிறு வயது பற்றி நாம் குறிப்பிட வேண்டும். வானம், ஞாயிற்று தொகுதியில் நட்சத்திரங்கள், சூரியன் என்பவற்றை கொண்ட அண்டவெளி பற்றிய ஆர்வம் அவருக்கு சிறு வயது முதலே மனதில் இருந்து வந்தது. விஞ்ஞான புனைவு கதைகளை விரும்பி வாசிக்கும் பழக்கமுடைய இலான் மஸ்க் இப்போது அந்த கதைகளில் தோன்றும் அசாத்தியமான விடயங்களை செய்து பார்க்கக்கூடிய பண வசதியையும் தன்னகத்தே வைத்திருந்தார். அவரது கருத்துப்படி இந்த உலகம் என்றோ ஒரு நாள் தனது அனைத்து விதமான வளங்கள், இயற்கை செல்வங்கள் என்பவற்றை இழந்து உயிரற்ற கிரகமாக மாறும். அதற்கேற்ப நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கிரகங்களுக்கு இடையிலான போக்குவரத்து முறைமையினை மிக சீக்கிரமாக நாம் உருவாக்கி அதன் மூலம் மனிதனை வேறு கிரகங்களுக்கு இடமாற்றி இயற்கை வள பயன்பாட்டை கட்டுப்படுத்தி பூமியை அழகாக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் தற்போதைய விண்வெளி ஆராய்ச்சி நடவடிக்கைகள் பற்றி அவர் குறிப்பிடும் போது ஏனைய துறைகளில் ஈடுபட்டுள்ள மலை அளவு முன்னேற்றம் விண்வெளி துறையை பொறுத்தவரையில் பின்தங்கியே உள்ளது எனவும் அவர் கூறினார். 1969ஆம் ஆண்டு மனிதன் சந்திர மண்டலத்தில் காலடி எடுத்து வைத்த பின் முறையான அபிவிருத்தி செயற்திட்டம் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் குறிப்பிடுகின்றார். குற்றச்சாட்டை மட்டும் முன்வைக்காமல் அதற்குரிய தீர்வுகளையும் தன் பாணியிலேயே செய்து காட்டுவதற்காக தனது 3வது நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் அல்லது ஸ்பேஸ் எக்ஸ் என அழைக்கப்படும் புது நிறுவனத்தையும் உருவாக்கினார். I think it actually is going to make a difference to the world if we transition to sustainable transport sooner rather than later. We're not doing this because we thought it was like a way to get rich or anything. Like I said, I thought maybe 10% chance of success, and I thought I would just lose all my money, and almost did. So it's not like it was, that was very close to losing everything. Falcon 9 has cleared the tower.
ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பிரதான இலக்காக அமைவது மனிதன் உபகரணங்கள் மற்றும் தேவைப்படும் அத்தியாவசியமான வளங்கள் ஆகியவற்றை இலகுவாக விண்வெளிக்கு எடுத்து செல்லக்கூடிய விண்வெளி ஓடம் ஒன்றை உற்பத்தி செய்வதே ஆகும். இதன் மூலம் பிரிதொரு கிரகத்தில் போக்குவரத்து பரிமாற்ற முறையை அமைப்பதன் மூலம் மனிதனை பல்கிரக வழியாக, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களில் மனிதனால் வாழ முடியும் என்பதை நிரூபிப்பதாகும். இந்த உத்தேச திட்டம் தொடர்பாக பொதுமக்களுக்கு அறிவித்த போது அவரை அனைவரும் எள்ளி நகையாடினர். விண்வெளி ஆராய்ச்சி வல்லுநர்கள் அவரை கோமாளி என்று கூறினர். இயற்பியல் பட்டப்படிப்பும் ஒரு சில வியாபாரங்களில் வெற்றியும் மட்டும் ஒருவரை விண்வெளி ஏவுகணையை வடிவமைப்பு செய்யவும் அதனை கட்டமைக்கவும் பிரபஞ்ச தளத்தில் நிலைநிறுத்தி அதனை விண்ணில் பாய செய்யவும் தகுதியானவனாக மாற்றி விடாது என அவர்கள் காட்டமாக கருத்து தெரிவித்தனர். அப்போதும் உலகம் அவரை தவறாகவே எடை போட்டிருந்தது. இலான் மஸ்கின் கற்றுக்கொள்ளும் வேகம் சாதாரண மனிதர்களை விட மிகவும் அதிகம் என்பதுடன் உலகின் தலை சிறந்த வானியல் நிறுவனங்களான போயிங், TWA, நாசா போன்றவற்றில் 2 பொறியியலாளர்களை தன் நிறுவனத்தில் இணைத்துக் கொண்டார். விண்வெளி ஆய்வு தொடர்பில் நாசா இன்னும் தன் ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டும் என இலான் மஸ்க் குறிப்பிடுகிறார். செவ்வாய் கிரகத்திற்கு விண்வெளி ஓடத்தை அனுப்பும் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடுகளை நாசா இன்னும் அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விண்வெளி பயணத்தை பாதுகாப்பானதாகவும் அதேவேளை செலவு குறைவானதாகவும் மேற்கொள்வதற்கு புதிய ஏவுகணைகள், விண் ஓடங்களை அறிமுகப்படுத்தவும் அவர் திட்டமிட்டார். விண்வெளி பயணம் தொடர்பான இந்த திட்டங்கள் அனைத்தையும் செயற்படுத்தும் முகமாக முதற்கட்டமாக ரஷ்யா நோக்கி பயணம் மேற்கொண்டார். அமெரிக்கர்கள் தயாரிக்கும் ஏவுகணைகள், விண்ணோடங்கள் என்பவற்றை குறைந்த செலவில் ரஷ்யர்கள் தயாரிப்பதாக அவர் அறிந்து கொண்டார். விண்வெளி நோக்கி செல்லும் திறன் வாய்ந்த மீள கட்டமைக்கப்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை கொள்வனவு செய்யவே அவர் அங்கு சென்றிருந்தார். எனினும் இந்த கொடுக்கல் வாங்கல்கள் தோல்வியிலேயே முடிவடைந்தது. They told him $8 million each. He countered, offering $8 million for 2 missiles. They told him there's no way and hinted that he didn't even have the money to pay. Musk stormed out of the meeting and left Moscow. மீண்டும் தொடக்க புள்ளியிலிருந்து ஆரம்பித்த விண்வெளி பயணத்தில் இம்முறை இலான் மஸ்கின் யோசனையாக ஏவுகணையை உருவாக்கி அதனை விண்ணில் செலுத்தி மீண்டும் அதனை பூமிக்கு கொண்டு வந்து மற்றொரு விண்கலத்தை ஏவக்கூடியதாக அதனை வடிவமைப்பு செய்வதாகும். உண்மையில் இதுவரை காலமும் விண்ணுக்கு செலுத்தப்படும் ஏவுகணைகள் விண்ணில் விண் குப்பைகளாக உலா வந்து கொண்டிருந்தன. இலான் மஸ்கின் இந்த யோசனை மூலம் பல கோடி டாலர்களை சேமிக்க முடியும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஏவுகணை மீள செலுத்தப்படுவதன் மூலம் வான்வெளியில் மாசடைவு என்பது கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஃபால்கன் 1 என பெயரிடப்பட்ட இந்த ஏவுகணை 2005ஆம் ஆண்டு முதலாவதாக விண்ணில் ஏவப்பட தயாரானது. எனினும் தொடர்ச்சியான தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக 3 முறை விண்ணில் ஏவப்படும் நிகழ்வு தள்ளி வைக்கப்பட்டது. இறுதியாக 4வது முயற்சியாக ஃபால்கன் 1 ஏவுகணை விண்ணில் ஏவப்பட்டது. Shortly after main engine cut off, we're going to separate the stages and begin the second stage ignition. Come on. Successfully deployed. The first stage will soon begin its series of 3 burns to head back towards Cape Canaveral. Okay, where's the... Okay, this is bad. Potentially bad.
ஏவுகணைகள் மீண்டும் பூமிக்கு தருவிக்கப்பட்டு மீள பயன்படுத்துவதற்கும் தயாரானது. It's standing up. It's standing up. When we started coming in, it sounded like an explosion. Yeah, man. Oh my God. Now look at this. Look at it. Look at it. It's just sitting there. Look at that. What? Holy smokes, man. It's kind of amazing that this window of opportunity is open for life to go beyond Earth. And we just don't know how long that window is going to be open. But the thing that gets me most fired up is that creating a self-sustaining civilization on Mars, it would be the greatest adventure ever in human history. It would be so exciting to wake up in the morning and think that that's what's happening. இந்த திட்டத்தின் வெற்றியின் மூலம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நாசாவுடன் 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கான ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டது. இதன்படி நாசாவின் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை நோக்கி அடுத்த 12 விண்வெளி பயணங்கள் இந்த ஃபால்கன் 1 ஏவுகணையூடாக இடம்பெறும் எனவும் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் மூலம் மக்களின் வரிப்பணம் ஆண்டொன்றுக்கு $1 பில்லியன் அளவில் சேமிக்கப்பட்டது. இணைய உலகம் விண்வெளி என்பவற்றுக்கு அடுத்தபடியாக இலான் மஸ்க் பல்வேறு விதமான கார்களின் மீது அதீத மோகம் கொண்டிருந்தார். மேலும் எதிர்காலத்தை நோக்கிய பல்வேறு சிறப்பான வசதிகளை கொண்ட மின்சார கார்களை தயாரிக்கும் கனவும் அவரது மனதில் அவ்வப்போது எட்டி பார்த்து வந்தது. In order to show that an electric car can be the best car in the world. A lot of people have this perception that electric cars are compromised, that there are issues with electric cars, and that if you buy electric, it's because you have some sort of electric fetish. What I think is incredibly important is to break that perception and show that indeed an electric car can be better than any gasoline car. வாகன உற்பத்தி துறையில் முன் அனுபவம் குறைவாக இருந்த போதிலும் சூழலை பாதிக்காத வகையிலான உற்பத்திகளை வழங்க வேண்டும் என்ற அவரது எண்ணம் வாகன உற்பத்தி துறைக்கு அவர் வழங்கப் போகும் பங்களிப்பின் அடிப்படையை உருவாக்கி தந்தது. உலகெங்கிலும் வளங்கள் அனைத்தும் அருகி வருவது, வள ஒதுக்கீடு, வளமாற்று பயன்பாடு என புதிய தத்துவங்களை உருவாக்கி தந்துள்ளது. சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் முக்கியமான ஒரு காரணியாக வாகன புகை என்பது காணப்படுகின்றது. எனவே இதனை இல்லாதொழிக்கும் வகையில் புகை வெளியேறாத மின்சாரத்தில் இயங்கும் என்ஜின்களை கொண்ட கார்களை அறிமுகம் செய்ய அவர் முடிவு செய்தார். It's been a long time since something like that happened in the car business, but it's here. இலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் மூலம் முதலாவது ஏவுகணையை செலுத்தி சரியாக 1 வருட காலத்தின் பின்னர் ஏசி ப்ரொபல்ஷன் நிறுவனத்தின் அல்சிகோன் கெட்டாவ் மற்றும் டாம் கேஜ் ஆகியோரை சந்தித்தார். அனைத்து மின்சார கார்களுக்கும் அடிப்படையாக விளங்கும் T0 எனப்படும் காரின் வடிவமைப்பாளர்கள் இவர்கள்தான். T0 கார்களை பெரிய அளவில் உற்பத்தி செய்து சந்தைக்கு வழங்குவதற்கு இலான் மஸ்க் முன்வந்த போதும் கிகான் மற்றும் கேஜ் இந்த திட்டத்தில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. எனினும் அவர்கள் இலான் மஸ்கை அவரை போலவே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் வாகனத்தை வடிவமைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு குழுவினருக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். ஜூலை மாதம் 2003ஆம் ஆண்டு இயான் ரைட், மார்க் டெம்பனிங் மற்றும் மார்டின் எபர்ஹாண்ட் ஆகியோரை சந்தித்தார் இலான் மஸ்க். இவர்களுடன் இணைந்து டெஸ்லா கார்ப்பரேஷன் நிறுவனத்தை ஸ்தாபித்தார். ஆடலோட்ட மின்சார மோட்டரின் தந்தையான நிக்காலா டெஸ்லாவை கௌரவப்படுத்தும் விதமாகவே இந்த பெயர் இதற்கு சூட்டப்பட்டது. தொடக்கம் முதலே டெஸ்லா கார்ப்பரேஷன் நிறுவனம் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டது. மின்சார கார்கள் என்பது இன்னமும் மக்களிடையே பிரபல்யமடையாத ஒரு கருப்பொருளாகும். மக்களிடையே முழுமையாக சென்றடைய இன்னும் சில வருடங்கள் இதற்கு தேவைப்படலாம். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் மீது வைக்கப்பட்ட அதே சந்தேகங்கள் இங்கும் கொண்டு வரப்பட்டன. கார் உற்பத்தி துறையில் முன் அனுபவம் இல்லாத, அதே நேரம் புதிய மோட்டார் வாகன மாதிரியை உருவாக்கி வாகன துறையில் ஏற்கனவே கோலோச்சியுள்ள பெரிய நிறுவனங்களுடன் எவ்வாறு இவர் போட்டியிடப் போகின்றார் என்ற சந்தேகமும் அனைவரது மத்தியிலும் எழுந்தது. இந்த பிரச்சனையை நன்கு அறிந்திருந்த டெஸ்லா கார்ப்பரேஷன் அணியினர் பெரு நிறுவனங்கள் தமது வாகனங்களில் செய்து பார்க்க முடியாத விடயங்களை, விசேட அம்சங்களை தமது டெஸ்லா வாகனத்தில் உள்ளடக்க முடிவு செய்திருந்தனர். The Tesla master plan is very simple. We start off creating an expensive, low-volume car to help break the mold in electric vehicles. இதே நேரத்தில் அமெரிக்காவின் ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான ராபர்ட் லுட்ஸ் கார்களுக்கு
லித்தியம் அயன் புனர்கலங்களை இன்ஜின் இயக்கத்திற்காக பயன்படுத்துவது இன்னும் 10 வருடங்கள் கழித்தே சாத்தியப்படும் என கூறியிருந்தார். வாகன உற்பத்தி சார்ந்த அவர்களால் முன்வைக்கப்பட்ட இத்தகைய கருத்துக்களால் டெஸ்லா கோர்ப்பரேஷன் நிறுவனத்தின் மீது முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை. உண்மையில் நிறுவனத்தின் நாளாந்த செயற்பாடுகளுக்கான நிதி தேவையில் பெரும் பகுதியை இலான் மஸ்கே செலுத்தி வந்தார். 2007ஆம் ஆண்டு முதலாவது டெஸ்லா வாகனம் தொழிற்சாலை உற்பத்தி தரையிலிருந்து வெளிச்சமறைக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்ற இலக்கு அடையப்படாமல் மேலும் மேலும் செலவுகள் கூடிக்கொண்டே சென்றது. பங்காளர்களுக்கிடையே இது கருத்து வேறுபாடுகளையும் தோற்றுவித்திருந்தது. நிறுவன இயக்குநர் சபையின் தலைவராக பதவி வகித்த இலான் மஸ்க் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்றி வந்த மார்ட்டின் ஹெபன்ஹர்ட் தான் முழுமையாக இதில் நம்பிக்கை இழந்துவிட்டதாக அறிவித்தார். இதன் தொடர்ச்சியாக நிறுவனத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டு வேளாண் நிறுவனத்தில் மார்ட்டின் தலைமை செயல் அதிகாரியாக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார். தற்போது இலான் மஸ்க் 2 பெரு நிறுவனங்களுக்கு தலைமை செயல் அதிகாரியாக காணப்படுகிறார். அதிசிறந்த திறமைகளை கொண்ட இலான் மஸ்கிற்கு கூட இதனை முகாமை செய்வது என்பது சற்று கடினமான பணியாகவே காணப்பட்டது. எனினும் இரு நிறுவனங்களையும் சிறப்பாக செயல்பட வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் கடினமாக உழைக்கத் தொடங்கினார். டெஸ்லா நிறுவனத்திற்கு அவரது திட்டம் பின்வருமாறு அமைகிறது. அதிசொகுசு மின்சார கார் மாதிரியொன்றுடன் சற்று விலை குறைந்த பல்வேறு மாதிரி வடிவங்களில் உருவான மின்சார கார்களையும் தயாரிப்பதாகும். பல்வேறு தடைகள் குழப்பங்களுக்கு பின்னர் 2008ஆம் ஆண்டு முதலாவது டெஸ்லா கார் உற்பத்தியிலிருந்து சந்தைக்கு வந்தது. Very high expectations that we're going to have to meet and exceed really. $1,10,000 அமெரிக்க மதிப்பிலான இந்த டெஸ்லா மின்சார கார் ஒரு முறை மின்னேற்றம் செய்தால் 200 மைல் தூரத்திற்கு பயணிக்க முடியும். 0 - 60 மைல் வேகத்தை எட்ட வெறும் 4 நொடிகளே இந்த டெஸ்லா இன்ஜின்களுக்கு தேவைப்பட்டது. டெஸ்லா கார்களின் சராசரி விலைகளை கொண்ட கார்கள் 2012ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த கார்கள் டெஸ்லா எஸ் என அழைக்கப்பட்டது. இதன் காரணமாக ஏற்பட்ட கேள்வி அதிகரிப்பு டெஸ்லா நிறுவனத்தின் உற்பத்தி அளவையும் அதிகரிக்க செய்தது. தற்போது வாரத்திற்கு 500 கார்கள் டெஸ்லா நிறுவனத்தினால் தயாராகி வெளியே சந்தைக்கு வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. Just looking at the United States, of the 3 other car companies, the youngest is 90 years old. So clearly this is not an industry that has been supportive of newcomers. We're done selling roadsters in North America, so this is our product. It's our product, Tesla product, and therefore we need to get it out to start selling. டெஸ்லா கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக கடமையாற்றி வரும் இலான் மஸ்க் தற்போது அதன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய நிறுவனத்திலும் இயக்குநராக கடமையாற்றி வருகிறார். சோலார் சிட்டி எனப்படும் சூரிய தகடுகளை கொண்ட மின்சாரம் தயாரிக்கும் நிறுவனமே இலான் மஸ்க் புதிதாக கால் பதித்திருக்கும் நிறுவனமாகும். சோலார் சிட்டி நிறுவனத்தின் ஸ்தாபகர்களில் ஒருவராக கூட காணப்படாத போதும் அந்த நிறுவனத்தின் இலக்கை அடைவதற்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் அவர் செய்ய தவறவில்லை. நிறுவனத்தின் இலக்கான தனது வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சூரிய தகடுகளை எந்தவிதமான கட்டணங்களுமின்றி இலவசமாக வழங்குவதை அவர் உறுதி செய்தார். அத்துடன் சூரிய தகடுகள் பொருத்தியதன் பின்னர் மின்சார பட்டியல் செலவுகள் குறைவடையும் என்ற உத்தரவாதத்தையும் அவர்கள் உறுதி செய்தனர். பொருத்தும் செலவு அல்லது முற்பணம் என எந்தவிதமான அறவீடுகளுமின்றி பலர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றனர். இதன் மூலம் வீடுகள் தோறும் சூரிய தகடுகளை காணக்கூடிய நிலையும் தற்போது உருவாகியுள்ளது. So we're going to show you, this is the before shot of that house over there. So that's what it looked like before. Now that's all solar. Yeah. I think we've got some close-up shots that we can show. And if you look carefully, you can actually see the solar cells behind the glass. So this is a textured glass tile. If you look carefully, you can see the solar cells. Yeah, you can see that. So we have a malfunction on the LED. So. இதன் மூலம் ஈபே, வால்மார்ட் மற்றும் அமெரிக்க ராணுவம் போன்ற பெரிய அமைப்புகளும் சோலார் சிட்டியின் வாடிக்கையாளர்களாக மாறினார்கள். இவ்வாறாக சோலார் சிட்டி அமெரிக்காவின் முன்னணி சூரிய தகடு விற்பனை நிறுவனமாகவும் தன்னை தற்போது நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது. தொழில்துறை ரீதியாக
விண்வெளி பயணம், மின்சார கார்கள் மற்றும் சூரிய சக்தி ஆகியவற்றை சந்தை தலைவனாக அடையாளப்படுத்தப்பட்ட போதும் இலான் மஸ்கிற்கு இது போதுமானதாக இருக்கவில்லை. 2013 ஆகஸ்ட் மாதத்தில் முற்றிலும் புதிய மற்றும் விசித்திரமான போக்குவரத்து முறையொன்றை இலான் மஸ்க் முன்மொழிந்தார். இதனை அவர் ஹைப்பர்லூப் என அழைத்தார். இந்த வகை போக்குவரத்தில் மக்கள் பெரிய நகரங்களுக்கிடையில் ஒளியின் வேகத்தில் பயணிக்கக்கூடிய வசதி புதியதொரு அனுபவமாக அமையும். உதாரணமாக, சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து லாஸ் ஏஞ்சலிஸ் நகருக்கு செல்ல வெறும் 30 நிமிடங்களே இந்த ஹைப்பர்லூப் வாகனத்தின் மூலம் தேவைப்படும். வழி அகற்றப்பட்ட மூடப்பட்ட சுற்றுவட்ட பாதையில் மின்காந்த கதிர்களின் இயக்கத்தின் மூலம் பயணிகள் பெட்டியானது அதிவேகத்தில் இயக்கப்பட்டு ஓர் இடத்திலிருந்து இன்னுமொரு இடத்திற்கு நகர்த்தப்படுகிறது. மின்காந்த சக்தி மூலம் இயக்கப்படுவதால் இங்கு சக்கரங்களின் தேவை இல்லாமல் போகிறது. இதன் மூலம் சக்கரத்தில் உராய்வு என்பன தவிர்க்கப்பட்டு மிக வேகமாக செல்வதற்கும் வழிவகுக்கிறது. அதே வருடத்தில் ஹைப்பர்லூப் திட்டத்திற்கு தேவையான நிதியினை பூர்த்தி செய்வதற்காக ஜம்ப் ஸ்டார்ட் ஃபண்ட் எனும் நிதியத்தை ஆரம்பித்தார். பொறியியலாளர்கள், முதலீட்டாளர்கள் என நூற்றுக்கணக்கான நபர்களின் பங்களிப்புடன் ஹைப்பர்லூப் திட்டத்தை தமது முதலாவது திட்டமாக தேர்ந்தெடுத்தனர். 2014ஆம் ஆண்டு ஹைப்பர்லூப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னாலஜிஸை உருவாக்கினர். இதன் பின்னர் இந்த செயற்திட்டத்தில் நிச்சயத்தன்மை மற்றும் லாபகரமான தன்மை என்பவற்றை ஆராய்ச்சி செய்தனர். 2015ஆம் ஆண்டு மாணவர் போட்டியொன்றின் மூலமாக ஹைப்பர்லூப் திட்டத்தில் பயணப்பெட்டியை குறிக்கும் ஃபோர்டை வடிவமைப்பு செய்து பரிசில் வழங்கப்பட்டது. இதன் பின்னர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் நிதியுதவியுடன் 1 மைல் நீள குழாய் வடிவப்பாதை அமைக்கப்பட்டது. எதிர்வரும் காலங்களில் வாஷிங்டன் டிசி நகரத்திற்கும் நியூயார்க் நகரத்திற்கும் இடையில் இந்த திட்டத்தில் மக்கள் பயணிப்பதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கும். இலான் மஸ்கை போலவே தன்னைத்தானே சவால்களுக்கு உட்படுத்தி கடினமான சூழ்நிலைகளில் விடை தேடும் நபர்களின் எண்ணிக்கை தற்காலத்தில் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. 2015 டிசம்பர் தொடக்கம் 2016 டிசம்பர் எனும் குறுகிய ஒரு வருட காலத்திற்குள் 1 அல்ல 2 அல்ல, மொத்தமாக 3 புதிய நிறுவனங்களை ஆரம்பித்து வைத்துள்ளார் இலான் மஸ்க். ஓப்பன்ஏஐ லாப நோக்கமற்ற நரம்பியல் ஆராய்ச்சி நிறுவனம், மனித மூளையுடன் செயற்கை நுண்ணறிவை இணைத்து ஆராய்ச்சி செய்யும் நியூட்ரலின் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் போரிங் கம்பெனி எனப்படும் நிலக்கீழ் துளையிடும் துணை சேவை நிறுவனம் ஆகியவையே அந்த நிறுவனங்களாகும். டெஸ்லா சொகுசு கார்களின் அறிமுகத்துடன் அது தந்த வெற்றியின் அடுத்த கட்டமாக இலான் மஸ்க் சைபர் ட்ரக் எனும் புதிய வகை வாகனத்தை அறிமுகப்படுத்தினார். Welcome to the Tesla semi-truck event. I hope you like what you see. I'm going to tell you about everything that this truck can do, starting with performance. So we have an acronym we came up with. சைபர் ட்ரக் பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்னர் ட்ரக் வகை வாகனத்தை பற்றி சற்று அலசி ஆராய்வோம். ட்ரக் வாகனம் என்பது வடிவமைப்பில் சாதாரண மோட்டார் வாகனத்தை போல் தோன்றினாலும் அதன் உறுதித்தன்மை மற்றும் பயன்பாடு என்பவற்றின் அடிப்படையில் ஏனைய பயணிகள் வாகனத்தை விட பல விதங்களில் வேறுபடுகிறது. தரைக்கும் வாகனத்திற்கும் இடையிலான அதிக இடைவெளி, அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ், உறுதியான பெரிய சக்கரங்கள், அதிக குதிரை வலு கொண்ட என்ஜின், விசாலமான ஆசன வசதி, ஆஃப் ரோடிங் எனப்படும் கரடு முரடான பாதைகளில் பயணிக்கக்கூடிய தன்மை, மிக முக்கிய அம்சமான பின்பகுதியில் பாரமேற்றி செல்லக்கூடிய வசதி என்பவற்றை குறிப்பிடலாம். நீண்ட தூர பயணங்களை அதிகமாக விரும்பும் அமெரிக்கர்களின் கலாச்சாரத்தில் ட்ரக் என்பது என்றும் அளிக்க முடியாத தனி இடத்தை பிடித்திருக்கிறது. வாடிக்கையாளர்களின் தேவையை அறிந்து வியாபார நோக்கில் இலான் மஸ்க் இந்த வாகனத்தை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் தனக்கே உரிய பல்வேறுபட்ட புதுமையான விடயங்களையும் இந்த வாகனத்தில் உட்படுத்தியுள்ளார். அடிப்படையில் டெஸ்லா வாகனத்தை போலவே இதுவும் லித்தியம் அயன் மின்கலங்களின் ஆள் சக்தி ஏற்றப்பட்டு இயங்கும் வாகனமாகும். அத்துடன் இந்த வாகனத்தின் வடிவமைப்பு வேற்று கிரகவாசிகள் திரைப்படத்தில் வருவது போன்று தனித்துவமான வடிவமைப்பை கொண்டுள்ளது. சைபர் ட்ரக் வாகனத்தின் உடலானது உறுதியான கரையில் உருக்கை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தின் கண்ணாடி குண்டு துளைக்காத வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. வாகனத்திற்கு உள்ளேயும் சிறந்த இடவசதி செய்யப்பட்டுள்ளது. 6 பேர் மிகவும் வசதியாக அமர்ந்து கொள்வதற்கு தேவையான இடமும் வழங்கப்பட்டுள்ளது. It'll automatically brake, and that's why we are guaranteeing that this truck will not break down for 1,000,000 miles. எப்பொழுதும் எதிர்காலத்தை கருத்திற்கொண்டே வியாபாரங்களை உருவாக்கும் இலான் மஸ்க் இன்னும் 50 வருடங்களில் உலகம் எதிர்நோக்கப் போகும் பெட்ரோலிய எரிபொருள் பற்றாக்குறைக்கு மாற்றாகவே மின்சாரத்தில் இயங்கக்கூடிய இந்த வாகனத்தை உருவாக்கியுள்ளார். மேலும் ஆபத்து காலங்களில் இந்த வாகனம் உள்ளே இருப்பவர்களுக்கு
அரணாக அமையும் வகையில் மிகவும் உறுதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளதையும் நாம் குறிப்பிடலாம். செவ்வாய் கிரகத்திற்கு மனிதனை அனுப்பும் கனவு நாள் நெருங்கி வருவதை இலான் மஸ்கின் சமீபத்திய முன்னேற்றங்கள் பறைசாற்றுகின்றன. ஸ்டார்ஷிப் எனப்படும் எதிர்காலத்தை நோக்கிய அம்சங்களை கொண்ட விண்கலத்தின் அறிமுகம் இந்த திட்டத்தின் மாபெரும் அடியை முன்னோக்கி எடுத்து வைத்துள்ளது. இதில் செவ்வாய் கிரகத்தை நோக்கி 100 பயணிகள் மற்றும் தேவையான பொருட்களுடன் செலுத்தப்பட்டு மீண்டும் பூமிக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் செவ்வாய் கிரகத்தில் மனித குடியேற்றம் எனும் அவரது கனவு திட்டம் 2024 அல்லது 2025 சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக காணப்படுகிறது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் உலகில் மிகவும் அரிதாக நடக்கும் நிகழ்வு ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. மேலும் அந்த அசாத்தியமான நிகழ்வில் இன்றைய நம் கதையின் நாயகன் இலான் மஸ்கிற்கும் தொடர்பு உள்ளது. ஆம், அந்த செய்தி உலக பணக்காரர்கள் பட்டியலில் அமேசான் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான ஜெஃப் பெசோஸை பின்னுக்கு தள்ளி இலான் மஸ்க் முதலிடம் பிடித்துள்ளார் என்பதே ஆகும். நியூயார்க் பங்கு வர்த்தகத்தில் டெஸ்லா நிறுவனத்தின் பங்குகளின் விலை அதிகரிப்பின் காரணமாக இலான் மஸ்க் இந்த உயரத்தை எட்டி பிடித்து விட்டார். இதே நிலை இன்னும் சிறிது காலம் நீடித்தால் இதுவரை உலகம் கண்டிராத முதலாவது ட்ரில்லியனியரை நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகிறது. ஆம், பில்கேட்ஸ் தொடக்கம் அனைத்து கோடீஸ்வரர்களின் சொத்து மதிப்பும் அதிகபட்சம் மில்லியன் பில்லியன் டாலர்களிலேயே மதிப்பிடப்பட்டுள்ளது. இலான் மஸ்க் மட்டுமே இந்த வேலியை கடந்து ட்ரில்லியன் சொத்து மதிப்பை அடையக்கூடிய வாய்ப்புள்ளதாக பல்வேறு பொறியியலாளர்களும் நிபுணர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் பல்வேறு வணிகவியலாளர்களும் இலான் மஸ்கை இந்த முதலாம் ஸ்தானத்திலிருந்து உடனடியாக அகற்ற முடியாது, அவ்வாறு ஏதேனும் வியாபார வீழ்ச்சிகள் இடம்பெற்றாலும் அது தற்காலிகமாகவே இடம்பெறும், விரைவிலேயே அவரது வணிக நடவடிக்கைகள் முன்னேற்ற பாதைக்கு திரும்பிவிடும் எனவும் கணித்துள்ளனர். காரணம், ஜெஃப் பெசோ, ஜெக் மா, பில்கேட்ஸ் போன்ற ஏனைய வியாபார சக்கரவர்த்திகள் இன்றைய உலகம் இன்றைய மக்களுக்கு தேவையான பொருள் சேவைகளை தொழில்நுட்ப உதவியுடன் வினைத்திறனாக வழங்கி அதில் லாபம் சம்பாதிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அதே காலகட்டத்தில் இலான் மஸ்கின் ஒவ்வொரு சிறு வியாபார நடவடிக்கையும் நாம் இன்னும் சென்று வாழாத வெறும் மனக்கண்ணில் மட்டுமே காணக்கூடிய எதிர்காலத்தை நோக்கியதாக அமைந்துள்ளது. வெறும் வார்த்தைகளில் மட்டும் நிற்காது, தன் நிறுவனத்தில் முதலீடு செய்பவர்களை ஏமாற்றாது, தான் வரைந்து வைத்த பாதையில் உண்மையை மட்டுமே துணையாக கொண்டு தினசரி தன் முன்னேற்றத்தை காட்டி வருகிறார் இந்த இலான் மஸ்க்.